இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் அறுவடையை ஸ்டார்ட் பண்ணுறோம். நான் பார்த்தீங்கன்னா 1 ஏக்கரால வந்துட்டு காலிஃப்ளவர் ஃபார்மிங் வந்துட்டு பண்ணியிருந்தேன். இந்த டைம் பார்த்தீங்கன்னா அறுவடைக்கான காலம் வந்துருச்சு. இன்னையோட பார்த்தீங்கன்னா 70 நாள் ஆயிடுச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னொரு 5 நாள் இல்லை 10 நாள் விட்டு இன்னும் சின்ன சின்ன பூவெல்லாம் வந்து பெருசு பண்ணி அதே வந்து கட் பண்ணி சேல்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 70 நாள் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் இருக்குது. ஒவ்வொரு காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிலோவுக்கு 1.5 கிலோவுக்கு மேலே வர ரேஞ்சுக்கு வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு ஃபேஸ் பண்ணேன், என்னென்ன கஷ்டம்லாம் பட்டிருக்கேன், என்னென்ன வந்துட்டு இதில் ப்ராப்ளம் வந்தது, நோய் தாக்கம் எதுலலாம் வந்துச்சு, அப்புறம் நான் என்னென்ன தப்பு பண்ணேங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வெல்கம் டு அக்ரி தமிழ் 360. நான் கவின். இதில் பார்த்தீங்கன்னா நாற்று வந்து ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்டிங்கில் 80 பைசாவுக்கு வந்து ஒவ்வொரு நாற்று வாங்கியிருந்தேன். ஒரு ஏக்கராவுக்கு பார்த்தீங்கன்னா 12,000 நாற்று பிடிக்கும். ஆனால் வந்து ஏற்காரர் வந்து தப்பாக ஓட்டின காரணத்தினால நம்மளுக்கு 8,000 நாற்று தான் வந்துட்டு பிடிச்சிருந்துச்சி. ஸோ வந்து 4,000 நாற்று அதிலே லாஸ் ஆயிடுச்சு. அப்போது ஒரு ஏக்கராவுக்கு நமக்கு நாற்று கம்மியாக பிடிச்சிருக்கு. அதுலேயே வந்து கொஞ்சம் வந்து மிஸ்டேக் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊரில் இல்லாதப்போ நம்ம அன்னூர் தோட்டத்துக்கு அந்த மாதிரி போயிட்டு வரப்போலாம் வந்து தாத்தாவோ இல்லை வேறு யாராவது ஆள்காரங்களோ வந்து தண்ணி வந்து கேட் வால் திருப்பிட்டு இருப்பாங்க. அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அதிகப்படியான தண்ணி விட்டுறாங்க. அதிகப்படியான தண்ணி விடுறதுனால என்ன ஆயிடுச்சுன்னா செடி ஃபுல்லாக வந்து கீழெல்லாம் பழு படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. அதாவது மஞ்சள் கலரில் வந்து சோகு நோய் சருகு நோயெல்லாம் விழுகிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. அது இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா அதில் பூரா வந்து பிங்க் கலரில் ப்ளூ கலர்லாம் இருக்கும். ஒரு சில இலையில பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தப்பை பண்ணிடாதீங்க. அதிகமாக வந்துட்டு தண்ணி விட்டிங்கனாலோ இந்த மாதிரி வந்துட்டு ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பிங்க் கலரில் இருக்குது. அது இல்லாமல் வேர்ப்புழு தாக்கம் வந்து நிறைய இருந்துச்சுங்க. வேர்ப்புழு தாக்கம் உங்களுக்கு ஷார்ட் வீடியோ போட்டிருக்கும் போதே தெரியும், சீரீஸில் போட்டிருப்பேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோவில் காட்டுறதுல இந்த காலிஃப்ளவர்லாம் வந்து செகண்ட் குவாலிட்டி. அதாவது இதை வந்து நம்ம டேரெக்டாக வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. நம்ம வந்து கை வியாபாரி அந்த அவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். இவங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி மட்டும்தான் வெட்டுவாங்க. இவங்க கர்நாடகா சேர்ந்தவங்க. சிக்கோலா இங்கே பக்கத்தில் தான், சிக்கோலா டேம் இருக்குல்ல, அது பக்கத்தில் இருக்கிறவங்க தான். இவங்க வந்து ரெகுலராக காலிஃப்ளவர் கட்டிங்க்கு மட்டும் தான் போயிட்டுருக்காங்களாமா. இவங்க வந்து இந்த மீடியமான கரெக்டான சைஸில் இருக்கிறது மட்டும்தான் வந்துட்டு பார்த்து தேடி தேடி வெட்டுறாங்க. மீதி எதுவுமே வந்து எடுத்து வெட்டுறதில்ல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளது ஒரு 140 மூட்டை வந்துட்டு வெட்டியிருந்தாங்க. 140 மூட்டையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 லோடு வந்துட்டு போயிருந்துச்சு. 3 லோடில் வந்து ஃபஸ்ட்டு லோடு வந்து லோக்கலுக்கே போயிடுச்சு. செகண்ட் லோடு பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்துக்கு போச்சு. இன்னொரு மினி ஆட்டோவில் வந்துட்டு குட்டியானை, அந்த குட்டியானையில் பார்த்தீங்கன்னா நமக்கு நகரத்துக்கு சாம்ராஜ் நகருக்கு வந்துட்டு போயிருந்துச்சு. இவங்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மூட்டைக்கு 20லேருந்து 22 காலிஃப்ளவர் தான் வந்துட்டு போடுறாங்க. அதுக்கு மேலே வந்து அதிகமாகவும் போடுறதில்ல, கம்மியாகவும் போடுறதில்ல. அந்த சாக்கு மூட்டை பிடிக்கிறதுலேருந்து எல்லாமே வந்துட்டு நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன், நீங்களே பாருங்கள். எந்த காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டிக்கு போகணுன்னா இந்த மாதிரி மஞ்சள் அடிக்காமல் இந்த மாதிரி ரோஸ் கலரில் இல்லை பிங்க் கலரில் இந்த மாதிரி கலர் எதுவும் வராமல் இருந்ததுனாலோ இல்லை பூச்சிக்கடி அந்த மாதிரி இருந்ததுனாலோ இது எல்லாமே செகண்ட் குவாலிட்டிக்கு போயிடும். ஃபஸ்ட் குவாலிட்டிக்கு போயிட்டீங்கன்னா சுத்தமாக ஒயிட்டாக பியூர் ஒயிட்டாக இருக்கிறது மட்டும்தான் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டிக்கு வந்துட்டு பிடிப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க பின்னாடி வந்துட்டு சாக்கு கட்டிட்டு அழகாக வந்து ஒவ்வொரு காலிஃப்ளவராக பார்த்து பொறுமையாக அப்படியே அடுக்கிறாங்க உள்ள. அப்போ தான் வந்து அடுக்கி வச்சா தான் வந்து 22 இல்லாட்டி 20 அந்த மாதிரி வந்துட்டு பூ பிடிக்கும்னு சொன்னாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்குலாம் வந்து நமக்கு பொறுமை கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம்னா வெட்டுவோம், 2 இலையை உடைப்போம், அப்படியே தூக்கி உள்ளே போட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் இவங்க அப்படி பண்ணுறதில்ல. நல்லா கரெக்டாக வந்து பார்த்து ஒவ்வொன்றா தேடி கரெக்டாக ஃபஸ்ட் குவாலிட்டியில் இருக்கிறத மட்டும் கட் பண்ணி அதை வந்து மூட்டை பிடிச்சிடுறாங்க. இவங்க வந்து வெயில் வர்றதுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. காரணம் என்னென்னா வெயில் அடிச்சதுன்னா இந்த காலிஃப்ளவர் இருக்குல்ல, அது வந்து வெட்டி வச்சுட்டாங்கன்னா வெயில் அடிச்சதுன்னா மஞ்சள் அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடுமாமா. இந்த காலிஃப்ளவர் வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் அவங்க வந்து 3 to 4 நாள் வந்து தான் ஸ்டோரேஜில் போடுவாங்களாமா. அதுக்கு மேலே ஸ்டோரேஜில் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது எப்படியும் இன்றைக்கி போனதுமே சேல்ஸுக்கு போட்டுருவாங்க. உங்களுக்கு காலிஃப்ளவர் போடுற ஐடியா இருந்ததுன்னா மறக்காமல் நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது, நீங்கள் செடி போட்டதுலேருந்து அப்போவே பார்க்குறக்கு ஆரம்பிச்சிடுங்க. இல்லை பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து வேர்ப்புழுவுக்கு ஏதாவது மருந்து இருந்ததுன்னா முதல்ல வந்து பார்த்து வேர்ப்புழுவுக்கு வந்து ட்ரிப்பு மூலிமா வந்து வேர்ப்புழுவுக்கு மருந்து விட்டுருங்க. இல்லாட்டி வந்து நிறையா வந்து நம்மளது பார்த்தீங்கன்னா
காலிஃப்ளவர் மொட்டை வந்து கட்டலை. அது பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னா, குச்சி மாதிரி வந்து இலை மட்டும்தான் வந்துருந்துச்சு. நடுவில் வந்து வேற ஃபுல்லாக வந்து சாப்பிட்டு முடிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே கட்டிங் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. மூட்டையெல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டாங்க. மூட்டையெல்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இவங்க ஆட்டோவுக்கு வந்துட்டு லோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, நான் கூட பார்த்தேங்க. 2 பேர் தூக்கிக்குவாங்க ஒரு மூட்டையை அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் பார்த்தோம்னா ஒரே ஆள், அதாவது எடுத்து வைக்கிறது கூட ஆள் கிடையாது. அவங்க ஒரே ஆளாக ஒத்தாளாக தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க அசால்ட்டாக கேட்டால் இதெல்லாம் பழகி போச்சு, பழக்க தோஷம் அப்படின்றாங்க. நம்மளால் வந்து ஒரு மூட்டையை அசைக்க கூட முடியாது. அவங்களுக்கு அதே தொழிலுங்கிறதுனால அப்படியே பழகிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்ப்புழு அந்த மாதிரி விழுந்துருச்சுன்னா அப்புறம் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நீங்களே பார்த்துருப்பீங்க, நான் அந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் என்னென்ன போட்டிருந்தேன்னா, இந்த வேர்ப்புழுவுக்கு என்ன பிரச்சனை, இதை எப்படி வந்து இது பண்ணுறதுன்னு எனக்கு சுத்தமாக ஐடியாவே தெரில. அதாவது நேச்சுரல் மூலியமாக கொண்டு போகணுன்னா, ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் அந்த மாதிரி கொண்டு போகணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கெமிக்கலில் தான் வந்துட்டு நான் ஒரு டோஸ் வந்துட்டு கொடுத்துருந்தேன். வேறு வழியே தெரில அப்படிங்கும்போது தான் அந்த ஒரு கெமிக்கலில் வந்துட்டு டோஸ் கொடுத்துருந்தேன். மற்றபடிக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ணதெல்லாமே பார்த்தீங்கன்னா மீன் அமிலம் அந்த மாதிரி வந்துட்டு ஐட்டம் தான் ஸ்ப்ரே பண்ணியிருந்தோம். உப்பு ஃபெர்டிலைசர் வந்துட்டு கொடுத்துருந்தேங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. உப்பு ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் வந்துட்டு நார்மலாக கொடுக்குற மாதிரி கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இது வந்து ஃபஸ்ட் லோடு போகிறக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இது 35 மூட்டை வந்து இங்கே லோக்கலுக்கு வந்து கேட்டிருந்தாங்களாமா யாரோ. அதனால் வந்து லோக்கலை வந்து 35 மூட்டை அனுப்பிட்டாங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக செலவு வந்தது பார்த்தீங்கன்னா, நான் பண்ண செலவு பார்த்தீங்கன்னா 22,000 செலவு பண்ணியிருந்தேன். 22,000 வந்துட்டு மொத்தமாக வந்து காலிஃப்ளவருக்கு செலவு பண்ணியிருந்தேன். அதாவது ஏர் ஓட்டுனதுலேருந்து மொத்தமாக ஃபர்டிலைசரு அது இதுன்னு எல்லாமே சேர்த்து 22,000 வந்துட்டு செலவு பண்ணியிருந்தேன். அது இல்லாமல் இப்போ வந்து மூட்டைக்கு வந்து 20 to 22 பூ வைக்கிறாங்க. இதில் எவ்வளோ வந்துட்டு நம்ம மூட்டை எவ்வளோ சேல்ஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா 250 ரூபாங்க. உங்கள் ஊரில் காலிஃப்ளவர் எவ்வளோன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அது இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு கிடைக்குதான்னு பாருங்கள். நம்ம சம்பாதிக்கிறோமோ இல்லையாங்க, நம்ம மிடில் மேன்ஸ் வந்துட்டு நல்லாவே சம்பாதிக்கிறாங்க. நம்மக்கிட்ட வாங்குறவங்க நம்மளை விட அதிகப்படியாக விற்கிறாங்க. என் ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணப்போ சொன்னான், போன வாரம் வந்துட்டு ஒரு காலிஃப்ளவர் பூ வாங்கியிருந்தா, அது வந்து எவ்வளோக்கு சொல்லியிருந்தான்னா 50 ரூபான்னு சொல்லியிருந்தேன் ஒரு பூ. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட எவ்வளோக்கு இருக்கிறாங்க நீங்களே கணக்கு போட்டு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நம்ம கணக்கில் கொஞ்சம் வீக்கு. அது இல்லாமல் இந்த குட்டியானா வேற போய் நடுவில் மண்ணில் மாட்டிக்கிச்சுங்க. அது மேலே ஏறி நில்லுங்க, அப்போ தான் வெயிட் போட்டால் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா 2வது லோடு, இது பிக்கப்பில் போகுது. இது பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் போகுது இந்த லோடு. அதுக்கப்புறம் 3வது லோடு பார்த்தீங்கன்னா குட்டியானையில் போடுறக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. மிச்ச மூட்டையெல்லாம் வந்து குட்டியானையில் போட்டு இது சாம்ராஜ் நகரத்துக்கு வந்து போகுதுங்க. உங்களுக்கு காலிஃப்ளவர் பிடிக்கும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. சரிங்க, அவ்வளோதான். இன்றைக்கி என்ன வீடியோ முடிஞ்சுது. நாளைக்கு பார்க்கலாம். டாட்டா.